வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்குள்ளே போகிறார். இந்த மாதம் 5ஆம் தேதி புதன் கடகராசிக்குள்ளே வர்றார். திரும்பவும் அதே புதன் 23ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ளே வருவார். சூரியன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறது 17ஆம் தேதி ஆகஸ்ட். அப்போ இந்த 17ஆம் தேதி ஆகஸ்ட் ஆவணி மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதுதான் இந்த மாதம் நிகழக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் 3ஆம் தேதி 2ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். புதன் ஏற்கனவே வாக்குக்கு அதிபதி. அப்போது உங்களை விட சிறப்பாக யாருமே பேச முடியாது. புதனும் குருவும் சேர்ந்தாங்கன்னா 2ஆம் வீட்டில் எதை வேணால் எப்படி வேணால் மாற்றி பேச முடியும். அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி. ஏன்னா குரு நாலெட்ஜ், புதன் சாதுரியம். அப்போ நாலெட்ஜும் சாதுரியமும் நீங்கள் பாலிட்டிக்ஸு இல்லை சேல்ஸு இந்த மாதிரியான நெகோசியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதாக வேணால் இருக்கலாம். அந்த ஏரியாவில் நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்க, இல்லை ஒரு கம்பெனி ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கீங்க, இல்லை ஒரு கட்சியில் இந்த மாஸ் மீடியாலெலாம் போயிட்டு பேசுவாங்கள்ல, அந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை ஒரு ஸ்டேஜ் ஷோ, இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா உங்களுடைய பேச்சு வன்மை பிரமாதமாக இருக்கும். அது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் வரும். நீங்களே அதை பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த ஸ்பாட்டில் அப்படி அவ்வளோ அழகாக பேசி கைத்தட்டல் வாங்குவீங்க. அந்த திறமை வெளிப்படும். ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட்ஸு, நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு காலம் 3ஆம் தேதிக்கு மேலே குறிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூஸு இதெல்லாம் போய் அட்டென்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக யூ மேக் அ வெரி குட் இம்பேக்ட். அந்த இன்டர்வியூ பண்ணுறவர் உங்களுடைய பேச்சில் அசந்துருவார். எவ்வளோ இன்ஃபர்மேஷன், எவ்வளோ நாலேஜபிளாக பேசுகிறார், இவர் நமக்கு அவசியம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கீங்க. சிறு பிரயாணங்கள் 2ஆம் பகுதியில் ஏற்படும். அது ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக இருக்கும். போயிட்டு வருவீங்க, நல்ல வெற்றிகரமாக அமையும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் நேம் அட்லீஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அடுத்த ப்ரமோஷனுக்கு 3 பேர் எடுத்துருக்கோன்னா அந்த 3ல் ஒரு பேர் உங்கள் பேராக இருக்கும். ப்ராக்ரெசிவ் மந்த்து. நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்கள் மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமையுது. அதனால் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? மிக மிக நல்ல மாதம். முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம், வருவாயை தரக்கூடிய மாதம், திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலம், எல்லா விதத்திலையும் முன்னேற்றத்தையும் வெற்றியும் ஒருங்கே தரக்கூடிய மிக நல்ல மாதம், திருப்பு முனையாக அமையக்கூடிய மாதமாகவும் இது அமைவதால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை முறையாக பயன்படுத்தி பெரிய வெற்றியை அடைவீர்கள் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். நல்ல மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும்.
கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.